வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 4. என்ன சொல்ற நீ? நிஜமாவே அவ அந்த அளவுக்கு ஜெனியூனா நடந்துகிட்டானா என்று திரும்பவும் நம்பாமல் கேட்டாள் நாயகி. அக்கா என முறைத்தாள் ஸ்ருதி. இல்லடி, என்னால அவனை நம்ப முடியல என்று திணறினாள் ருத்ரா. சரி, நீங்க சொல்லுங்க, அண்ணா மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என விசாரித்தாள் அவள். சிறிது மௌனமாக நின்றவள் பின் வேகமாக நடந்ததை விவரித்தாள். அன்னைக்கு பாக்குறேன், அற்புதாவ தூக்கி அணைச்சு கிஸ் பண்றான். எனக்கெல்லாம் சரியான கடுப்பு என்று பற்களை அழுந்த கடித்தாள். அக்கா, நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளை முடிக்க விடவில்லை. என்னடி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனா? கூடி வந்து 1 மாசம் ஆகல, எங்களோட சரியான அறிமுகம் கூட இல்ல. எந்த தைரியத்துல குழந்தைய தூக்குனா? அதுவும் என்றவள் மேலே கூறாது ஆத்திரத்தில் மூச்சு வாங்கினாள். அவளுக்கு குழப்பம் வந்தாலும், ஆனா கோவில்ல போய் எப்படி காத்தப்பா என்று இழுத்தவளிடம் மேலும் சீறினாள் ருத்ரா. காஷ்மீர்ல அந்த சின்ன பொண்ணு ஆசிஃபாக்கு நடந்த கொடுமை கோவில்ல தான் அப்படிங்கறத மறந்துடாத. அவளின் வெறுப்பான குரலில் இவளுக்கும் முகம் கலங்கிவிட, ஹா அக்கா, உங்களோட எச்சரிக்கை உணர்வு தப்பில்ல என்று தலை குனிந்தவள். ஆனா அங்க ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு இடத்துக்கும் இங்க நம்ம கேட்டுக்குள்ள எந்நேரமும் ஆள் நடமாட்டம் இருக்கிற ஒரு கோவிலுக்கும் நீங்க கம்பேர் பண்றது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா என்றால் இன்னமும் ஜீவாவை விட்டு கொடுக்க மனம் இல்லாதவளாக. பெரியவள் புருவங்களை நெறித்து நிற்க, இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணது கூட தள்ளி இருந்துதான் செஞ்சாங்க. பைக்ல பின்னாடி இடம் இருந்தும் ஒரே இடத்துக்கு தான் வர போறோம்னாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்கல. அதோட முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் அவர் குணத்துக்கு என்ன அம்போன்னு அங்கேயே தனியா விட்டுட்டு வர மனசு இல்லாம தான் ஹெல்ப் பண்ணாங்க என்றாள் ஸ்ருதி மெதுவாக. சிறிது நிதானத்திற்கு வந்தவள், அந்த வகையில பரவாயில்லதான் என்றாள் யோசனையோடு. இன்னொன்னு இருக்கு என்றவளை பெண் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த அண்ணாவுக்கும் என்ன மாதிரிதான் ஃபேமிலி கிடையாது. அவங்களோட சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா ஒரே தங்கச்சின்னு எல்லாரையும் மொத்தமா இழந்துட்டாராம். ஸ்ருதி வருத்தமாக கூற ருத்ரா அதிர்ந்து போனாள். என்ன ஸ்ருதி சொல்ற? திகைப்புடன் ருத்ரா விசாரிக்க, ஆமாக்கா, அரசல் புரசலா நம்ம ஃப்ளோர் ஆளுங்க யார்கிட்டயோ என்னை பத்தி சொல்லும் போது ஜீவா அண்ணா காதுல விழுந்திருக்கும் போல இருக்கு. நானும் குழந்தையா இருக்கும் போது அப்பா இறந்து அப்புறம் அம்மாவும் 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்களே என்று சோர்வாக கூறுபவளின் கரத்தை ஆதரவாக அழுத்தினாள் பெண். மெல்லிய பெருமூச்சுடன், அதனாலதான் அன்னைக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற நேரம் நைட் 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல தனியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பைக்ல கிராஸ் செஞ்சு போனவரு கொஞ்சம் தள்ளி ஓரமா நின்னுட்டாரு. முதல்ல நான் கவனிக்கல, அப்புறம் பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்தது. அது வரைக்கும் அண்ணாவை பழக்கம் இல்லைல்ல, பஸ் சீக்கிரம் வந்துடாதான்னு எட்டி எட்டி பார்த்து நேரம் போனதுதான் மிச்சம். வரவே இல்லை. ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணவரு என் பக்கத்துல வந்தாரு. எனக்கு கை காலெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்றவளை கோபமாக இடைமறித்தாள் ருத்ரா. நீ எதுக்குடி கண்ட நேரத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற? இல்லக்கா, ஃபங்க்ஷன் அதான். அப்போ வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்திருக்கணும்ல, எதுக்கு தனியா வரணும்? 2 பேர் மட்டும்தான்க்கா போனோம். அதுலயும் இன்னொருத்தி வந்த உடனே கிளம்பிட்டா. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மகி கிளம்பவே விடல, லேட் ஆயிடுச்சு. அவெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா? உன்னோட சேஃப்டியை பத்தி அக்கறை இல்லாம தனியா அனுப்பி வச்சிருக்கா. அட்லீஸ்ட் அவங்க வீட்டு பெரியவங்க யாராவது கூட வந்து பஸ் ஏத்தி விட்டுருக்கணும்ல. அதான் அண்ணாவும் சொன்னாங்க. பக்கத்துல வந்தவங்க இந்த ஏரியா பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி, எங்க போகணும்னு கேட்டாங்க. பயமா இருந்தாலும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு தானு சொன்னேன். சரி, கேப் புக் பண்ணி தருவான்னு கேட்டாங்க. இல்ல, டாக்ஸியில தனியா போகக்கூடாதுன்னு சித்தி சித்தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் கரெக்டு தான்னு தலாச்சிட்டு, ஓகே டென்ஷன் வேணாம், நான் பின்னாடியே பைக்ல வரேன், டைம் ஆக இப்படி நிக்கிறது சேஃப் இல்லைன்னு அட்வைஸ் பண்ணவும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் நான் கார்லயும் அவங்க பைக்லயும் எங்க வீட்டுக்கு வந்தோம். நம்ம இடத்துக்குள்ள வந்ததும் தான் எனக்கு அப்பாடான்னு நிம்மதியா இருந்துச்சு. அண்ணா கிட்ட சிரிச்சுட்டே தேங்க்ஸ் சொன்னேன். உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன், பேசலாமான்னு அவங்க கேட்கவும் எனக்கு உடனே என்னடா இதுன்னு திரும்பவும் பயமா போயிடுச்சு. என்ன நானு தயங்கிட்டே கேட்டேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ இப்போ உயிரோட இல்ல. அந்த இடத்துல தான் நான் உன்னை வச்சு பாக்குறேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அமைதியா அவங்க முகத்தை பார்த்துட்டே நின்னேன். அப்பதான் அவரோட இழப்புகளை சொன்னாரு. 12 வயசுல என்னை மட்டும் தனியா விட்டுட்டு அவங்க 3 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த வருஷம் ஸ்கூல் முடிகிற வரை மாமா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் என்னை ஹாஸ்டலில் போட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். ஏதாவது விசேஷம்னு அழைப்பு வந்தால் மட்டும்தான் ஊருக்கு போவேன் வருவேன். மற்றபடி நாள் கிழமை பண்டிகை எல்லாமே சோலோவாக தான் ஃபேஸ் பண்ணுவேன். இதையும் உன்கிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு கிடைச்ச சொந்தங்கள் போல உனக்கு கிடையாது. உன்னோட சித்தி சித்தப்பா உன்னை கூடவே தங்க வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி மனுஷங்க கிடைக்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க இவ்வளவு தூரம் கேர் எடுத்துக்கிறதுக்கு பிரதிபலனா உன்னால் அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட டென்ஷனும் வராமல் நிம்மதியை கொடுக்கணும். நீ இப்படி அன்டைமில் அங்கே இங்கேன்னு போய் வர்றது உன்னோட சேஃப்டியை நினச்சா அவங்களுக்கு பயத்தை தரும். அதோட அவங்க பொறுப்பில் இருக்கிற உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சுற்றி இருக்கிறவங்க அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. ஸோ நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை. உலக நடப்பு புரிஞ்சு பொறுப்பாக பக்குவமாக நடந்துக்கோ. யாரையும் சார்ந்து இருக்காம உனக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கையை வளர்க்க படிப்பு தான் பெருசாக ஹெல்ப் பண்ணும். அதனால என்னைக்கும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் உன்னோட என்ஜாய்மெண்ட்டை வச்சுக்கோ. நான் எதுவும் அளவுக்கு மீறி பேசியிருந்தேன்னா சாரி. என்னை மாதிரி இருக்கிற பொண்ணுன்னு ஒரு உரிமை உணர்வு தோணுனால மனசில் பட்டத்தை சொல்லிட்டேன். டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கும் என்னை தனியாக மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணதில்லை. தூரத்தில் பார்த்தா கூட தன் வழியை பார்த்துட்டு அமைதியாக போயிடுவாரு. நேருக்கு நேராக பக்கத்தில் கிராஸ் பண்ணும்போது தான் எப்படி இருக்கேன்னு சின்னதாக சிரிச்சு பேசுவாங்க. அதனால தான் நீங்கள் அப்படி அண்ணாவை மோசமாக பேசினதை என்னால் தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருந்துச்சு என்று ஸ்ருதி ருத்ராவிடம் வருத்தத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளது அலைபேசி இசைத்தது. ஹலோ சித்தி என அழைப்பை ஏற்றவள், இதோ வந்துட்டேன் சித்தி, ருத்ரா அக்கா கூட தான் இருக்கேன், வரேன் என இணைப்பை துண்டித்தாள். போலாமாக்கா என்றவளிடம் மௌனமாக தலையசைத்து உடன் நடந்தாள் பெண். வீட்டிற்குள் சோர்வாக நுழைந்தவளை தை என ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டாள் அற்புதா. சோபையாக முறுவலித்து பிள்ளையை அள்ளி கன்னத்தில் முத்தமிட்டவளிடம் வந்த மனோகரி, அத்தை வரலன்னு என்ன பிடிச்சு கோடைஞ்சிட்டே இருந்தா என்றவாறு அவள் தோள்களில் கிடந்த சிறு பையை கலற்றினார் அவர். அப்படியா, அப்பதான் என்ன தேடினீங்களா என சின்னவளின் மூக்கோடு மூக்குரசி கொஞ்சினாள். ஆமா, டான்ஸ் பண்ணலாமா? பண்ணலாமே, அத்தை ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று அவளை கீழே இறக்கிவிட்டு அறைக்குள் சென்றாள். முகம் கழுவி வந்து துண்டை எடுக்க என பால்கனி சென்ற நேரம் தன்னால் அவளின் விழிகள் ஜீவாவின் வீடு புறம் தாவியது. இருளில் மூழ்கி இருந்த இடத்தை பார்த்தவள் வெளியில் சென்றவன் இன்னும் வரவில்லையோ என்று தனக்குள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். அத்தை என்ற குழந்தையின் கூக்குரல் வரவேற்பு அறையில் இருந்து அதற்றலாக ஒலிக்கவும் மெல்லிய முறுவல் ஒன்று விரிய அவளிடம் விரைந்தாள் ருத்ரா. அடுத்த 1.5 மணி நேரத்தில் மனோகரியின் மடியில் படுத்துக்கொண்டு பாத்தி கதை என கேட்டாள் பிள்ளை. என்ன கதை வேணும் எங்க குட்டி பிள்ளைக்கு என்று பேத்தியின் கன்னம் கிள்ளி முத்தமிட்டார். என ராகம் இழுத்து குத்தி புலி கதை என்றாள் அற்புதா. அவர் உடனே அதை ஆரம்பிக்க ருத்ரா மெத்தையில் மறுபுறம் படுத்துக்கொண்டு கைபேசியில் மூழ்கினாள். ஏண்டி, ஒரு நாளாவது நீயும் பிள்ளைக்கு கதை சொல்லலாம்ல? மா, அது உங்க டிபார்ட்மெண்ட். நான் அவ கூட டான்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன். ஆமா தானே பேபி? அண்ணன் மகளை அவள் துணைக்கு அழைக்கவும் ஆமா என அதுவும் அவளுக்கு இசைவாக ஒத்து ஊதியது. அப்படியே இவளை விட்டு கொடுத்துட மாட்டியே நீ? நாள் முழுக்க விழுந்து விழுந்து கவனிக்கிறது நானு, இவ எப்பவோ இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா என்று செல்லமாக நொடித்தார் மனோகரி. ஹீ என்று பற்களை காட்டிய பிள்ளை பாத்தி கதை என்றாள் தன் காரியத்தில் கண்ணாக. சிரிச்சே ஆள மயக்கிடு என்று பேத்தியை ஆசையாக கொஞ்சிக் கொண்டவர் விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்ந்தார். தாயின் வார்த்தைகளில் கவனம் சென்ற ருத்ராவிற்கு அன்று கோவிலில் ஜீவா குழந்தையிடம் நடந்து கொண்டது நினைவிற்கு வந்தது. ஸ்ருதி சொன்னது போல் கருப்பு கண்ணாடியை கலற்றி விட்டு நிர்மலமாக மனதை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தாள். அன்று ஏதோ பூஜை என்றுதான் இவர்கள் மூவரும் அங்கே சென்றது. அம்மா ஒருவருடன் நின்று சுவாரஸ்யமாக கதை அடிக்க தொடங்கவும் இவள்தான் அற்புதாவை தன் கைப்பிடியில் வைத்திருந்தாள். அப்பொழுது ஒரு பக்கம் பிரசாதம் கொடுக்க துவங்கவும் இவர்களுக்கென்று தனியாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் தொன்னையை கொண்டு வந்து கொடுத்தார் மனோகரி. பிள்ளை வேகமாக இவள் கையில் இருந்து அதை வாங்கிக் கொள்ளவும் இவளும் பேசியில் வந்த ஒரு அழைப்பை ஏற்று அதில் மூழ்கி இருந்தாள்.
முழுதாக ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது. தன்னோடு உரசியபடி அமர்ந்திருந்தவள் அருகில் இல்லை என்றதும் பட்டென்று எழுந்து விட்டாள் ருத்ரா. பாதுகாப்பான குடியிருப்பு. அங்குள்ள மனிதர்களை 4 வருடங்களாக தெரியும் என்றாலும் சற்றென்று ஒருவித பதற்றம் எழத்தான் செய்தது. எண்ணி 15 அடிகள் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டாள். அவள் இருந்த இடத்திற்கு பக்கவாட்டு பகுதியில் அந்நியன் ஒருவனின் அணைப்பிலிருந்து அவன் உச்சியில் வைக்கும் முத்தத்தை வாய்க்கொல்லா சிரிப்புடன் ஆனந்தமாக வாங்கியிருந்தாள் குழந்தை. இதயத்தில் குப்பென்று தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிய ஆவேசமாக விரைந்து அவர்களை நெருங்கியவள் அவன் மடியில் இருந்த பிள்ளையை வெடுக்கென்று பற்றி இழுத்து முதுகில் ஒன்று பலமாக வைத்திருந்தாள். வலியில் சின்னவள் வீறிட்டு அழ அவனும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான். என்ன குழந்தையை எதுக்கு அடிக்கிறீங்க என்று திகைத்து அவளை மீண்டும் தூக்கி சமாதானப்படுத்த முயன்றான். அதற்கு முன் இவள் வேகமாக அள்ளிக்கொண்டவள் அவனை பார்வையால் பஸ்மமாக்கிவிட்டு விலகி வந்து விட்டாள். அதன் பின்னர்தான் இவர்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டை புதிதாக வாங்கி குடியேறியவன் இவன் என்று தன் தாயின் மூலம் தெரிந்து கொண்டாள். ஆனாலும் குழந்தையிடம் அவன் நடந்து கொண்ட விதத்தை சற்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்கே கண்களில் விழுந்தாலும் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டே சுற்றுவாள் பெண். இப்பொழுது ஸ்ருதி கூறுவதை வைத்து பார்த்தால் ரொம்பவும் மோசமானவனாக தெரியவில்லை என்றாலும் அடுத்தவர் குழந்தையிடம் அப்படிதான் நடந்து கொள்வதா என சின்னதாக சுணக்கமும் தோன்றதான் செய்தது. நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.